தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள். பேவர் பிளாக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஹைட்ராலிக் பேவர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். தொடர்புக்கு 989454 449222 மற்றும் 9443121021. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சன்ப்ரூஃபின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? வணக்கண்ணே. தம்பி வணக்கம். என்ன நடிகர் விஜய் வந்து எங்களுக்கு எதிராக ஏதோ பரந்தூருக்கெல்லாம் போயிருக்காராமே? நடிகர் விஜய் இல்ல, தாவேகா தலைவர் விஜய். தாவேகா தலைவர்னால எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகர் தான். அங்க போய் வசனம்லாம் பேசியிருக்காருல்ல, அப்ப நடிகர் தான் அர்த்தம். அவர் நடிகர்னா உதயநிதி யாரு? அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து நாங்க வந்து அரசியல் குடும்பம், சும்மா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 படங்கள் நடிச்சோம். அதுக்கப்புறம் இப்ப தீவிர அரசியலுக்கு வந்துட்டோம்ல, துணை முதல்வர் ஆயிட்டோம்ல, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல. சரி, ஓகே. பரந்தூருடைய இம்பாக்ட் எப்படி இருந்தது போனது? எப்பா அவர் போயிருக்காரு. அதாவது இது வந்து 15 வருடம் சென்னை மக்களோட கோரிக்கை. 15 வருடமா சென்னை மக்கள் இன்னொரு விமான நிலையம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னை மக்கள், சென்னை மக்கள்னா சென்னையில வசிக்கிறவங்க தான். இப்ப நம்மளாம் சென்னையில தானே இருக்கோம். நம்மளா கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். அதாவது மெட்ராஸுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது. இல்லப்பா, நீ 3 வருஷம் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்கல்ல, இப்போ உங்களுக்கு முன்னைய தலைமுறை, அவங்க எல்லாம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா மாநிலங்களையும் பாத்தீங்க அப்படின்னா 2-3 விமான நிலையங்கள், பெரிய பெரிய விமான நிலையங்கள் இருக்கு தலைநகர்லயே. இப்ப நம்ம தலைநகர்ல ஒரு சின்ன விமான நிலையம் தான் இருக்கு. அதை விரிவுபடுத்தணும், நம்ம மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னா எங்க திராவிட மாடல் அரசு இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல சென்னைக்கு மிக அருகிலேயும் ஒரு விமான நிலையத்தை அமைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய தடைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஊர் மக்களே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விவரம் தெரியல, நம்ம ஊர் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. அது தெரியாமல் அவங்க அந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய போராட்டங்களை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்க முக்கிய பங்காற்றணும். அவங்க இதை நினச்சிக்கிட்டு அந்த போராட்டத்தை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கைவிட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து நான் எதிர்க்கலை, இங்கே வர்றதை நான் எதிர்க்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஏரிகள் வந்து துர்த்து அது மேலதான் வந்து அந்த ஓடுதளம்லாம் வந்து அமைக்கப்பட போறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அங்க இருக்க தண்ணிலாம் இயற்கையாவே சென்னையை நோக்கி திரும்பும். அப்படி திரும்பும்போது ஆல்ரெடியே இங்க வந்து வெள்ளம் சூழுது. இப்போ அங்கேயும் ஒரு 10-15 ஏரியை நீங்க நிறைவேட்டிங்கன்னா அப்புறம் இங்க என்ன கிடக்குது? அப்புறம் மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு நகரமாக சென்னை மாறிடும் இல்லையா? ஸோ அதனாலதான் வந்து நாங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்குமே தவிர்த்து மற்றபடி வளர்ச்சிக்கு எதிராக நாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன விளக்கம் கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இது என்னன்னு தெரியுமா? நம்ம நாட்டு மக்கள் முன்னேறணும், தமிழக மக்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்படி தடை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்க என்ன பண்றது? அதாவது மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம்னு வச்சுக்கோங்களேன், மத்திய அரசு இந்த பாஜக அரசு அது வந்து செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுமதியை கொடுக்காம இருந்துச்சு. அவங்களே மனசு வந்து அனுமதி கொடுத்தாலும் இந்த மாதிரி போராட்டக்காரர்களும் இந்த மாதிரி புதுசா கட்சியை தொடங்கி நானும் முதலமைச்சராக போறேன்னு வர்றாங்கல்ல, அவங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் சொல்லிட்டாங்க. எங்களுடைய முதன்மை செயலாளர் இருக்கார்ல திரு RS பாரதி அவர்கள், அவருமே சொல்லிட்டாரு, இந்த திட்டத்தை வந்து எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் விஜயால ஏற்படுத்தாது, விஜயால எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, செல்லு பிறந்தை அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காரு, விஜயால இந்த ஏகனாபுரம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல விமான நிலையம் வந்துடும். விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் இதே வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அவருக்கு வந்து பச்சை துண்டு வேணா பரிசா கொடுத்துருக்கலாம், ஆனா அவருக்கு வந்து ரெட்டு துண்டு, அதாவது ரெட் சிக்னல் தான் விழுந்திருக்கு அரசியல்ல. தோல்வி சிக்னல், தோல்வியோடைய சிக்னல் தான் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய கள அரசியல் வந்து ஆரம்பிச்சிடுச்சு, இங்க இருந்து என்னுடைய கள அரசியல் வந்து தொடங்க போகுது, நான் பரந்தூர்ல வந்து மக்களை சந்திச்சுதான் முதலாக என்னுடைய கள அரசியலை தொடங்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன், உங்களோட நான் எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. சரி, இது வந்து ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு கூட்டம் தான் பாத்தீங்களா, நல்ல ஒரு கூட்டம் தான். அதாவது அவர் பேசின டைலாக் எல்லாம் பார்க்கணும். விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு என்னுடைய அரசியல் பயணத்தை துவங்குகிறேன் அப்படிங்கிறாரு டைலாக். இதான் என்ன சொல்றது, இதெல்லாம் அந்த படத்துல தானப்பா சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்து அந்த அது என்னது அந்த ஒரு வண்டி பேர் என்ன சொல்லுவாங்களே, இது கேரவன், அதுல இருந்து இறங்கவே இல்லை, விவசாயிகளோட காலடி மண்ணா தொடர்றேங்கிறாரு. இறங்கி வந்து நெற்பயிர் எல்லாம் வந்து பரிசா வாங்கினாரு. சும்மா கதை கட்டாத நீ. சரி சரி, நீங்க எதாவது சொல்றீங்க. நாங்க என்ன
கரும்பு தோட்டத்துக்குள்ள தார் சாலை அமைச்சா உள்ள போனோம். எப்பா அவங்க காலில் சரி அதை சொன்னாங்க, என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சரி என்ன உங்களுக்கு வந்து மைக் சின்னம் ஒதுக்கிட்டாங்க போல. ஆமா, மைக் சின்னம் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ம். அது என்ன அங்கீகரிப்பட்ட கட்சியா மாறிடுச்சு. அப்படியா? ஆமா, நாம் தமிழர் கட்சி. அப்போ வந்து ஒதுக்கித்தானே ஆகணும் கேட்குற சின்னத்தை, அதனால ஒதுக்கிட்டாங்க. இல்ல விவசாயிகள் சின்னம் நீங்க, கரும்பு விவசாயி சின்னம் நீங்க, அதெல்லாம் வாங்க வேண்டியதானே? ஏன் என்னமோ நம்ம ஒதுக்குறாங்க. உங்களுக்கு என்ன கிடக்குது? இரட்டை மெழுகுவர்த்தி நீங்க. உங்களுக்கு என்ன கிடக்குதுன்னு கேட்கறேன். எப்படி இருந்தாலும் டெபாசிட் வாங்க போறது கிடையாது. அதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்க. சரி, ஓகேவா? அதிமுகவுடைய ஓட்டர்ஸ் இருக்காங்க, ஓகே. பாஜகவுடைய ஓட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத 5ஆம் தேதி பார்ப்போம். சரி, இது ஒரு புறம் இருக்க, நம்ம டெல்லி தேர்தல் இருக்குல்ல, டெல்லி தேர்தல் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி எங்க இந்தி கூட்டணியுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஒயிட் டிஷர்ட் இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காரு. எதுக்கு? தொழிலாளர்களுக்கு நீதி சமத்துவம் வலியுறுத்தி இந்த வெள்ளை டிஷர்ட் அணியும் இயக்கத்தை ராகுல் காந்தி தொடங்கியிருக்காரு. ஏழைகள் உழைக்கும் வர்க்கத்தினரை மோடி அரசு கண்டுகொள்வது இல்லை எனவும் பெரு முதலாளிகளை மேலும் வளப்படுத்துவதில் தான் கவனம் செலுத்துவதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீதி உரிமைகளுக்கு குரல் எழுப்ப வெள்ளை டிஷர்ட் இயக்கம் தொடங்கப்படுவதாக தொழிலாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. வாங்க எங்களுடைய இயக்கத்துல சேருங்க, வெள்ளை டிஷர்ட் இயக்கம்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா காங்கிரஸ் கட்சியில இளைஞர்கள் வந்து கட்சியிலே சேர மாட்டாங்க, இவர் வந்து இந்த இயக்கத்துல வேற சேர சொல்றாரு. கூட்டணி கட்சியா இருந்தாலும் நம்ம வந்து நியாயத்தை தானே பேசி ஆகணும். என்னதான் இருந்தாலும் கூட்டணி கட்சியா தான் நியாயத்தை பேசுறேன். எனக்கு பிடிச்சது. மோசமான செய்தி ஒன்று சொல்றேன். மோசமான செய்தி என்னன்னா, புதுக்கோட்டை பக்கத்தில் திருமயம் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த இடத்துல வந்து ஒரு சமூக ஆர்வலர், அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அதற்கு எதிராக போராடி வந்திருக்காரு. ஜகுபர் அலியா, ஜவஹர் அலின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து சமீபத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. ஒரு ஆக்சிடென்ட் போல இது ஏதோ விபத்து ஏற்பட்டுருச்சு, அதனால லாரி அடிபட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பிற்பாடு வந்து போலீஸ் விசாரணையில தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கொலை, திட்டமிட்ட கொலை. கனிம வளத்துக்கு எதிராக போராடியவரை வந்து அந்த கும்பல் திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதற்கு அண்ணாமலை, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. பத்தியா? நல்லதுக்கே காலம் இல்ல, நல்லதுக்கெல்லாம் போராடிடாத, போராடினா லாரி விட்டு அடிச்சோம் போல. இது ஏதோ விபத்து நடந்திருக்கு, அதனால தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கட்டு இருக்குன்னு நீங்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்க திரும்பியும். எப்ப விபத்து நடந்தா கூட நாங்க தான் ஏதா விபத்தா காவல்துறை சொல்றாங்க, காவல்துறை சந்தேக மரணம் அப்படின்னு வழக்கு பதிவா மாத்திருக்காங்க. ஓஹோ, அப்போ வந்து காவல்துறை சொல்லிட்டாங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். பாத்தீங்களா, எங்களுடைய தமிழக காவல்துறை சிறப்பா செயல்படுறது அப்படிங்கிறதுக்கு இதே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பாவம், அந்த உயிரிழந்தவரோட குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆறுதலையும் என்ன சொல்றது இரங்கலையும் தெரிவிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய அளவுல மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்த அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை இருக்குல்ல கொல்கத்தால, அந்த மருத்துவமனையில அந்த பெண் டாக்டர் வந்து கொல்லப்பட்டாங்க. அதுக்கான தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவு கொடூரமான ஒரு குற்றவாளிக்கு நீங்க ஏன் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கீங்க அப்படின்ற யோசனை எனக்கும் வந்துச்சு. இப்போ இதே நாள்ல தான் இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கு. கேரளால வந்து ஒரு கப்புள், அவங்க வந்து அந்த பெண் வந்து ஆணுக்கு கஷாயத்துல விஷம் கலந்து கொடுத்து கொலை பண்ணாங்க. ஆமா, காதலிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பேரு கிரீஸ்மா, அந்த பையன் பேரு ரோசான். அந்த பொண்ணு வந்து இன்னொரு ராணுவ வீரரை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையினால தான் காதலிச்சுட்டு வந்து அந்த பையனுக்கு வந்து விஷத்தை வச்சு கொண்டுட்டாங்க. அந்த வழக்குல அந்த பொண்ணுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. ஓஹோ, இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண பார்க்கும்பொழுது இயல்பாகவே வந்து அந்த குற்றம் தான், அதாவது கொல்கத்தா அந்த பாலியல் வன்கொடுமை குற்றம் தான் பெரிய குற்றம் மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ ஏன் அதுக்கு ஆயுள் தண்டனை, இதுக்கு மரண தண்டனை அப்படின்னு நமக்கு தெரியல. ஆமாம், அது நீதிபதிகள் அவர்களுடைய அது பார்வை, அந்த குற்றத்தை விசாரிச்சு அவங்க கொடுக்கறது தான். ஆனா பார்க்கும்பொழுது என்ன இது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நமக்கு மட்டும் இல்லை, கீழே அந்த வீடியோஸ் வரதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வருது, அதுலயும் அப்படிதான் சொல்றாங்க மக்கள். ஆமா, அவங்க நீங்க சொன்ன மாதிரியே ரெண்டு இதுக்குமே மாறுபட்ட கருத்துக்கள் வருது. நீதிபதிகள் ஏன் ஒரே மாதிரியான தீர்ப்பை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. ஆனா நீதிமன்ற தீர்ப்பை யாருமே விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறதான் சட்டம். அதனால நம்மளும் அமைதியா இருந்துருவோம். இப்ப இந்த பாஜக மாநில தலைவர் இருக்காருல்ல அண்ணாமலை, அவருக்கு வந்து ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் எங்க திமுக அரசு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன விமர்சனம் பண்ணாரு? அதாவது தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலை அதிகமாயிருச்சு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வன்முறை சம்பவங்களும் அதிகமாயிருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜகவுக்கு வந்து நீங்க பாடம் எடுக்கிறீங்களே, சமூக நீதி பாடம் எடுக்கிறீங்களே அப்படிங்கிறாரு. இப்தார் விரும்பில் குல்லா போட்டுட்டு நீங்க உட்காடுறீங்க, நீங்க ஏன் எங்களை வந்து இது பண்றீங்க? இப்தார் விரும்பல வந்து நீங்க இப்தார் விருந்தா ஏதோ ஒண்ணு இப்தார், ஆமா, அதுல வந்து நீங்க குல்லா போட்டுட்டு உட்காடுறீங்க,
நீங்க வந்து எங்களை வந்து குறை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. சரி, கரெக்டா தானே கேட்டிருக்காரு. என்ன தப்பு? கரெக்டா தான் கேட்டிருக்காரு. கரெக்டா தான் கேட்டிருக்காரு. இன்னைக்கு கூட வந்து சாதி ரீதியான ஒரு தீண்டாமை வந்து நடந்திருக்கு. தீண்டாமை மட்டும் இல்ல, ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஐயோ, என்னன்னா, தலித்துன்னு சொல்லிட்டு அந்த பையனை போய் கடத்திட்டு கொண்டு போய் அவன் மூஞ்சில வந்து சிறுநீர் கழிச்சு அந்த பையனை அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. என்னப்பா இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் நடக்குது? பெரியார் மலை நடக்குதுங்க. பெரியார் மலை நடக்குது. இது மட்டுமா நடக்குது? கனிம வளத்துக்கு எதிராக போராண்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஜபகர் அலி அவர் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காரு. இது ஒண்ணு. இது மட்டுமா நடக்குது? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்ல, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய ஒரே நோக்கமா இருக்குது. இதெல்லாம் நடக்குது. அதனால வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் புதிதாக அறிவிக்கப்பட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய மாவட்டங்களுக்கு புதிய புதிய தலைவர்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு ஏற்கனவே இருந்தவங்க மீண்டும் தலைவர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். என்ன இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் நமக்கு வந்து இந்த அரசியல் மாண்பு அப்படிங்கிறது கடைபிடிக்கணும் இருக்கு. ஆமா, அதெல்லாம் இருக்கு. அதனால நம்ம வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது சீமான் அவர்கள் வந்து ஒரே ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு தான் அவருடைய அரசியல் என்ன சொல்றது பயணத்தையே தொடர்ந்தாரு. நிறைய சொன்னாரு, நான் வந்து பிரபாகரன் அவர்கள் கூட இலங்கையில இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ தான் அதுக்கு ஆதாரமா இருந்துச்சு. ஆனா அந்த ஆதாரமான போட்டோவே இப்ப ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாரு? சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு ஒரு டைரக்டர்னு சொல்றாங்க, இயக்குனர். அவர் என்ன சொல்றாரு, இந்த போட்டோவை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன். அவர் ஒரு வெங்காயம் அப்படின்னு நான் சொல்றேன். பெரியாரிஸ்ட் அவரு. அப்படியா? அவர் வெங்காயம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அப்படியா? சரி, என்ன இருந்தாலும் நீங்க அவரை அப்படிதான் திட்டுவீங்க, ஏன்னா உண்மை உலக சொல்லிட்டாருல. அப்படி கிடையாது. அவர் வெங்காயன்னு சத்யராஜ் அவர்களை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதனால அவரு ஒரு வெங்காயம்னு ஒரு படம் எடுத்திருக்காருன்னு சொல்ல வந்தேன். அந்த படம் எடுத்தவர் தான் இந்த போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆமா, இந்த போட்டோவை எடிட் பண்ணி நான் தான் கொடுத்தேன் 2007-8 காலகட்டத்துல அப்படின்னு அவர் சொல்றாரு. சீமான் அவர்கள் தரப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, இந்த ஒரு போட்டோ மட்டும் தான் அவர் எடிட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்றாரு. ஆனா அதே இடத்துல மொத்தமாக 4 போட்டோ எடுக்கப்பட்டுச்சு. மற்ற போட்டோ எல்லாம் எப்படி எடிட் பண்ண முடிஞ்சது? அப்ப எடிட் பண்றாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா மற்ற போட்டோலாம் எப்படி வந்துச்சு? அதான் ஒரு போட்டோ இவர் எடிட் பண்ணிருப்பாரு, இன்னும் 4 பேர்கிட்ட கொடுத்து இன்னும் 4 பேர் போட்டோவை எடிட் பண்ணியிருப்பாங்க. இப்படித்தான். அந்த 4 பேர் எங்க? அந்த 4 பேரும் ஒவ்வொருத்தங்களா வருவாங்க. இல்லைன்னா ஏதாவது என்ன சொல்றது மறைஞ்சிருப்பாங்க, வெளியே வந்தா சீமான் தம்பிகள் இந்த மாதிரி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. ஆமா, இது கொளத்தூர் பண்ணியிருக்காரு இல்லையா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்றது உண்மை மாதிரிதான் தெரியுது. அங்க வந்து ஸ்டுடியோவே கிடையாது. எங்க அன்னைக்கு ஈழத்துல வந்து புலிகள் கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டுடியோ செட்டப்பே கிடையாது. இந்த திரைப்பட இயக்குனர் சொல்றது வந்து மேபி உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து கொளத்தூர் மணி அவர்கள் சொல்றாரு. ஓகே, இப்போ அந்த ஸ்டுடியோ செட்டப்ல எடுத்த போட்டோஸ்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டுடியோ செட்டப்பே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இந்த செட்டப்ல எப்படி இத்தனை போட்டோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ஷேர் பண்ணாலும் உண்மையை வந்து ராஜ்குமார், சங்ககிரி ராஜ்குமார் சொல்லிட்டாரு. இனிமே உங்களுடைய பருப்பு இங்க வேகாது அப்படிங்கிறதுதான் ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற எங்களை மாதிரியான நாட்களுடைய கருத்தா இருக்கு. பார்ப்போம், இந்த தேர்தலே தெரிஞ்சிருமே உண்மையா பிரபாகரன் அவர்களை பார்த்தாரா, இல்ல போட்டோ எடுத்தாரா, இல்ல இந்த சொல்ற மாதிரி அது உருட்டு கதைகளா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பிரபாகரன் அவர்களை பார்த்தது பார்க்காது இப்பொழுது சமூகத்துல வந்து அவசியமான ஒண்ணா? ஆமா, பிரபாகரனை வந்து சீமான் பார்க்கல அப்படின்னு சொன்னா 1 லட்சம் குழந்தைங்க வந்து நாளைக்கு பட்டினி கிடக்க போதா? இல்ல பார்த்துட்டாருன்னு சொன்னா ஒரு 2 லட்சம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிட போதா? இது தேவையில்லாத டிபேட்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது டிபேட். பாலியல் ரீதியான சுரண்டல்கள், சாதி ரீதியான வன்கொடுமைகள். அந்த வேங்கையில பாத்தீங்களா போஸ்டரை சிபிசிஐடி எதிராக ஒரு பேனர் அடிச்சு வச்சிருக்காங்களே, இத்தனை நாள் ஆச்சு இன்னும் வந்து கண்டுபிடிக்கல, பேனர் அடிச்சு ஆமை போல் நகருது விசாரணை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்படி இத்தனை பிரச்சனைகள், சமூக குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது சீமான் கூட பிரபாகரன் இருந்தாரா, பிரபாகரன் கூட சீமான் போட்டோ எடுத்தாரா, இதுவா சமூக பிரச்சனை? இப்போ அதே மாதிரி சமூக பிரச்சனை நீங்க சொல்றதுனால உலகளாவிய பிரச்சனை ஒண்ணு வந்து நம்ம பேசணும் இன்னைக்கு. அதாவது ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய அதிபரா பதவியேற்றாரு. என்ன சொல்லியிருக்காரு? நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல இனிமே போரே நடக்காது, நான் வந்து அதை பாதுகாப்பா வச்சுக்கிடுவேன். உக்ரைன் போரை கூட நிறுத்த போறேன் அப்படின்னு. உக்ரைன் போரை நிறுத்திட்டாரு ஆல்ரெடி. உக்ரைன் போர் நமக்கு தெரியல, ஆனா இஸ்ரேல்கிட்ட வந்து போர் அமைதி ஒப்பந்தத்தை வந்து போட்டாச்சு. அங்க பிணை கைதிகளா இருந்தவங்க எல்லாருமே எங்க பாலஸ்தீன பிணை கைதிகள் வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. பாலஸ்தீன இவங்க ஹமாஸ். ஆமா, ஹமாஸ் பாலஸ்தீனா நிறைய எல்லா பிணை கைதிகளும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே கொடுக்கப்படுறாங்க. அதாவது அவங்கவுங்க நாடுகளுக்கு திரும்ப போறாங்க, சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ட்ரம்ப்பா தான் இருக்காரு. ட்ரம்ப் வந்து நான் வந்து சாதாரணமா நினைச்சேன், ஆனா பெரிய ஆளா தான் இருக்காருன்னு. ஆனா என்ன, அவர் வந்து அதிபராகக்கூடிய நேரத்துல சீனா வந்து முதலிடத்துக்கு போயிருச்சு. அதாவது பர்ச்சேசிங் பவர் பிபிபின்னு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதாவது பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறனை கொண்ட நாடுகள்ல உலக அளவுல சீனா முதலிடத்துல இருக்கு, 2வது இடத்துல அமெரிக்கா இருக்கு.
அதே மாதிரி ஜிடிபில பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இது என்ன நம்ம படிச்சோம் நியூஸ், அதனால சொல்றோம். சரி சரி சரி, உனக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு மக்கள் வியந்துகிட்டு இருக்காங்க. என்ன பேப்பர் படிக்கிறோம்ல டெய்லி. இப்ப உங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுவீங்க. ஆனா நீங்க இல்லாத நேரத்துல நான் அறிவுபூர்வமா செயல்படுத்துவேன். அப்போ பேப்பர் எல்லாம் படிப்பேன். அதுல ஒண்ணு படிச்சதுதான். சரி, நல்லதான் ஒரு டீயை போடு, குடிச்சுக்கிட்டே பேச. எப்பா நீ டெய்லி வர்ற, நான் இதை தான் சொல்றேன். நீ டீ குடிக்க மாட்டே, காசும் கொடுக்க மாட்டேன். அது எதுக்கு? கிளம்பு. காசு கொடுக்காத நாங்களா? நீங்க தான் காசு கொடுக்காம பாக்ஸிங் பண்ணுவீங்க கடையில போயிட்டு. உரிமை தொகை 1000 ரூபா வருதுல்ல, அதெல்லாம் வாங்குறீங்கல்ல. பொங்கல் காசு எங்க? பொங்கல் காசுலாம் அடுத்த வருஷம் வரும் போ. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.